யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம், அதிலே 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் அதை வாசிக்க போகிறோம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். போதும். தேவன் இந்த ஜீவ வசனங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களிலிருந்து இன்றைக்கு நாம் விலையேறப்பெற்ற தேவ சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். ஆவியானவராய் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஆண்டவரை அறிந்து மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே தேவ ஆவியானவர் உள்ளே அவர் வாசமாய் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். உள்ளே வாசமாய் இருக்கிறதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உள்ளே தெய்வம் இருக்கிறார். நாம் என்றைக்கு ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை சொந்த தெய்வமாக அறிந்து உணர்ந்து ஆண்டவருக்கு இந்த வாழ்க்கையை நாம் விட்டு கொடுத்தோமோ, அந்த வினாடி முதற்கொண்டு அவர் ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியானவராக உள்ளே அவர் வந்துவிட்டார். காலமெல்லாம் உங்களோடும் என்னோடும் இருக்கும்படியாக. ஆமென். சொல்லுங்க சத்தமா. காலமெல்லாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிற காலங்கள் முழுவதும் உங்களோடும் என்னோடும் இருக்கும்படியாக அவர் உள்ளே வந்திருக்கிறார். சூழ்நிலைகளில் எல்லாம் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்யும்படியாக, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திமதிகள், வேண்டிய உதவி, வேண்டிய பலன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கிருபை செய்யும்படியாக அவர் உள்ளே இருக்கிறார் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை முடிவுக்கு, அது முடிந்த பின்பு உங்களையும் என்னையும் அந்த நித்தியத்திலே சேர்க்கும்படியாக, அந்த நித்தியத்திலே சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் உள்ளே உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய என்னுடைய ஆவியுடனே கூட சேர்ந்து தேவ ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார் என்றும் கூட நாம் வாசிக்கிறோம். ரோமரிலே சாட்சி கொடுக்கிறார். ஆக நாம் இப்பொழுது தனியாக இல்லை. நாம் இப்பொழுது சொல்லுங்க சத்தமா. காரணம் என்ன? உள்ளே யார் இருக்கிறார்? கர்த்தர், ஆவியானவராய கர்த்தர். ஆண்டவரை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஸ்வீகரிக்கும் முன்னதாக ஒருவேளை அந்த உணர்வு இருக்கலாம். என்ன உணர்வு? நான் தனியா இருக்கிறேன், nobody is with me, ஒருத்தர் என் கூட இல்ல, யாரும் என்கிட்ட என்ன செய்யல, என்கிட்ட பேசல என்று கிறிஸ்துவுக்குள்ளே வந்து சேரும் முன்னதாக கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு ஒரு நாளும் இந்த எண்ணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, நான் தனியாக இருக்கிறேன், என்னோடு யாரும் பேசவில்லை, என்னை பார்க்கவில்லை என்று அந்த வேண்டாத சிந்தனைக்கு ஆளாகவே கூடாது. காரணம், அவர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார். நான் முன்பு சொன்னது போல காலமெல்லாம் கூட இருப்பது உலக மனிதர்கள் அல்ல. யார்? கடவுள், ஆண்டவராகிய கிறிஸ்து. அதுவும் உங்களை போல என்னை போல உணர்வோடு கூட
காலமெல்லாம் கூட இருப்பது சிநேகிதர்கள் அல்ல, பெற்றோர்கள் அல்ல, பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் மட்டுமே. காலமெல்லாம் கூட இருக்கும்படியாக உள்ளே வந்தவர் இருக்கும் பொழுது நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கணும். should be, கட்டாயம் இருக்கணும். இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் நான் எப்படி இருக்கேன்? லோன்லியா ஃபீல் பண்றேன். நான் எப்படி லோன்லியா, அலோனா இருக்கேன். ஒருத்தர் என்கிட்ட என்ன செய்யறது இல்ல, பேசுறது இல்ல. நான் ஒத்தையில இருக்கேன், தனியா இருக்கிறேன். இல்லைங்க, நாம் எப்படி இல்லை? தனியாக இல்லை, நாம் கூட்டமாக இருக்கிறோம் அல்லது சேர்ந்து இருக்கிறோம். எப்படி? முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இரண்டாவது தேவ சபையாக நாம் சேர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படியாக அவர் கூட இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வேண்டாத எண்ணம் இருக்க வேண்டிய அவசியம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் வாயில சொல்லணும், அறிக்கையிடணும். அப்பதான் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும். காரணம், அநேகர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த வாழ்க்கை, அந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்றது போல் அல்ல, உள்ளே இருக்கிற கர்த்தருக்கு ஏற்றது போல் வாழ்க்கை இருக்கணும். அப்பதான் இந்த உணர்வு என்ன செய்யாது? சொல்லுங்க சத்தமா, வராது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எப்படி தனியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு என்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு. எத்தனை அருமையான வாக்கு தத்தம். ஆமென். உலகத்தின் மக்களுக்கு இந்த வாக்கு தத்தம் சொந்தமானது அல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் நம்மோடு கூட இருக்கிறார் காலமெல்லாம், ஜீவன் போகும் வரைக்கும். அந்த நேரம், அந்த ஜீவன் போகும் நேரத்திற்கு முன்பதாக எந்த பாதிப்பும் வர அவர் விடமாட்டார். ஜீவன் போவது கூட அவருடைய கையில் இருக்கிறது. ஆமென். அவரை தாண்டி உங்களையும் என்னையும் ஒன்றும் அணுக வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. தைரியமா இருக்க வேண்டியவர்கள். நாம் எப்படி இருக்க வேண்டியவர்கள்? உலகத்தின் சூழல் எவ்வளவு மோசமா இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? போன வியாழக்கிழமை பார்த்தீங்களா? எத்தனை கோரமான விபத்து. மொத்தமாக ஒரு பெரிய ஃப்ளைட், அப்பா, அந்த வானத்துக்கு மேலே ஏறி சில வினாடிகளிலே, அது வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா ஷார்ட்ஸ் எடுத்து, வீடியோ எடுத்து, இன்ஸ்டால நான் அப்படி ஊருக்கு போறேன், அப்படி போறேன், இப்படி போறேன். அடுத்த சில வினாடிகளிலே கட்டையாய் மாறி போனார்கள், எரிந்து. ஆச்சரியம், உள்ளம் வேதனையா இருக்கு. உலகம் எவ்வளவு தீமை பாருங்க. அன்றாடம் தீமை, அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த தீமையுள்ள உலகத்திலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆமென். தைரியத்தோடு இருக்கிறோம். காரணம் என்ன? நாம உருவாக்கி கொண்ட தைரியம் அல்ல, அவர் உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவராய கர்த்தர் உள்ளே இருக்கிறபடினாலே ஒரு விசேஷ தைரியம், ஒரு விசேஷ நம்பிக்கை, ஒரு விசேஷ வாழ்க்கை முழுவதும் பெற்றோர் உங்களோடும் என்னோடும் கூட வர முடியாது. முடியுமா? சொல்லுங்க. பிள்ளைகள் அப்படி கூட வருவாங்களா வாழ்க்கை ஃபுல்லா? நோ. புருஷ மனைவி, அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த உறவு என்பது எது? புருஷ மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு. அதுதான் உண்மை. ஆனால் அது கூட சில நேரம் பொய்த்து போகலாம், அது கூட. ஆனால் இயேசுவின் அன்பு, ஹல்லேலூயா, எவ்வளவு! அதைத்தான் அந்த 4ஆம்
வசனத்திலே வாசிக்கிறோம். திரும்ப வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று. என்னங்க? வைராக்கிய சத்தமா வாஞ்சை. சொல்லாம எல்லாரும், வைராக்கிய வாஞ்சை. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் அல்லவா, அல்லது ஆண்டவர் பேசினார் அல்லவா, இதற்கு பெயர்தான் அவர் உங்களிடத்தில் என்னிடத்திலே வைராக்கிய வாஞ்சை. உங்களையும் என்னையும் அவர் தனியே இருக்க விடுவதில்லை. உங்களோடும் என்னோடும் காலமெல்லாம் இருக்க உதவி செய்ய. இதற்கெல்லாம் காரணம் உங்கள் மேல் என் மேல் அவருக்கு வைராக்கிய வாஞ்சை. என்ன வாஞ்சை? வெறும் வாஞ்சை இல்லை, நார்மலான ஒரு தாகம் இல்லை, மாறாக வைராக்கியம்னா பிடிவாதமான ஒரு அன்பு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பிடிவாதமான ஒரு வாஞ்சை. சொல்லாமல் சொல்லுகிறார், நீ நீ என் சொந்தம், நீ என் சொந்தம், நீ என்னுடைய உடைமை, நான் உன்னை விடவே போவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தரை நாம் வைத்துக் கொண்டு பின்னோக்கி போகலாமா? சொல்லுங்க, சோர்ந்து போலாமா? யோ, அந்த அவனுடைய அன்பை உணராதவர்கள் தான் சில நேரம் ஆண்டவரை புரிந்து கொள்ளாம பேசுவாங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, காணமே. ஆண்டவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா? அவனுடைய அன்பை உணராதவர்கள். ஆனால் இயல்பாக அவர் எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? வைராக்கிய வாஞ்சையோடு. முன்னே சொந்த ஜனமாய் நாம் அவருக்கு இருக்கவில்லை. என்னங்க? சொந்த ஜனமாய் ஆண்டவரை அறியும் முன்னதாக அறிந்த பிற்பாடு இப்பொழுது நாம் சொந்த ஜனமாய் மாறி இருக்கிறோம். உலகத்தின் எந்த விஷயங்களை பார்க்கிலும், மற்ற எந்த ஜீவராசிகளை பார்க்கிலும் உங்கள் மேல் என் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பை விட வேறு அன்பு என்று ஒன்றும் இல்லை, முக்கியமான அன்பு என்றும் இல்லை. பாருங்கள், அதை தேவன் வைராக்கிய வாஞ்சை என்று கூறுகிறார். எப்படி? அதை அந்த அந்த அன்பை, அந்த 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 பற்றுதலை, அந்த உறவை அவர் என்ன சொல்றாரா? வைராக்கிய வாஞ்சை என்று சொல்றாரு. அந்த அந்த வைராக்கிய வாஞ்சையை சில விஷயங்கள் மூலமாய் அவர் காட்டுகிறார். சில விஷயங்கள் மூலமாய் வாசிங்க 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். உங்கள் மீது, என் மீது அவர் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதற்கு சான்று என்ன? அதிகமான கிருபையை அவர் நமக்கு கொடுக்கிறார், அளிக்கிறார். அதிகமான கிருபை. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் அதிக கிருபையை தருகிறார். கிருபை என்று சொல்லும் பொழுது அநேகர் ஆண்டாண்டு காலங்கள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டபடினாலே அந்த கிருபைக்குரிய மேன்மை அநேகருக்கு என்ன செய்வதில்லை, புரிவதில்லை. கிருபையின் ஆழம் பெரியது. ஆமென். கிருபையின் சாராம்சம் அளவிட முடியாதது. வேதாகமத்தின் பெரும் தேவதாசர்கள் முடிவு பரியந்தம் அவர்கள் ஸ்திரப்பட்டு இருந்த அந்த வாழ்க்கைக்கான காரணம் தேவ கிருபைதான். வாருங்கள், ஒரு வசனத்தை காட்டுகிறேன். அதில் ஒரு சின்ன பார்ட்டு மட்டும் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். நித்திய ஜீவனுக்கு, நித்திய ஜீவனை அவர் இன்னொரு வார்த்தை சொல்லி அழைக்கிறார். என்னது? கிருபை. நித்திய ஜீவனாகிய கிருபை. இன்னொரு வசனத்திலே அவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறான்னு வாசிக்கிறார். ஆமாவா இல்லையா?
கிருபை என்ற வார்த்தை அதற்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எந்தவித அருகதையும் இல்லாத ஒருவனுக்கு தேவன் காட்டுகிற இரக்கம், mercy, love என்று சொல்லலாம். அந்த கிருபைக்கு பல பெயர்களை நாம் வைத்துக் கொள்ள முடியும். நித்திய ஜீவன் என்று வேதம் அழைக்கிறது. அந்த கிருபை தான் உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கையாக வருகிறது, சுகமாய் வருகிறது, உயர்வாக வருகிறது, ஆதரவாக வருகிறது. அந்த கிருபை தான் உங்களுக்கு எனக்கும் போஷாக்காக வருகிறது. கிருபையின் ஆழம் உண்மையாகவே பெரியது. நீ கவனிங்களேன், ஒரு முள் எண்ணெய குத்து கொண்டிருந்ததாக யார் சொல்லுவது? பவுல் சொல்றார். ஒரு முள்ளு குத்திட்டு இருந்துச்சான். ஏன் குத்துச்சான்? நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள்ள ஆண்டவர் என்ன செஞ்சார்? என் வாழ்க்கையில அனுமதித்திருந்தார். அது சாத்தானுடைய தூதனை போல என்னை குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஜோமன் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன் பலவீனத்திலே. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த முள்ள என்ன செய்யுங்க, கொஞ்சம் நீக்குங்கன்றது போல ஒரு வேண்டுதல். ஆண்டவர் சொல்றாரு, நீக்க மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன். ஏன்? அந்த முள் இருக்கிறதுனால தான் உனக்குள்ளே கொஞ்சமாவது உணர்வு வருகிறது. இல்லாட்டி என்ன செய்யாது, வராது. முள்ளை போன்ற போராட்டங்கள், துன்பங்கள் சில வேளை தேவ மக்களாகிய நமக்குள்ளே இருக்கிறபடினால தான் ஆண்டவரை தேடக்கூடிய உணர்வு கொஞ்சமேனும் வருகிறது. அதுதான் உண்மை. வாழ்க்கையிலே உண்டாகிற சில கஷ்டங்கள் உங்களை என்னையும் ஷேப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறது. அது எனக்கு முற்றிலுமாய் வேண்டாம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம்னா நீ பேசாம அங்க வந்துடலான்றார். வேண்டாம்னா இந்த உலகத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பாடுகள் உன்னை உருவாக்கும். பாடுகள் இல்லாட்டி, பாடுகள் இருக்கும் பொழுதே எவ்வளவு தேடல், நல்ல தேடல் நம்ம வாழ்க்கையில. பாடுகளே இல்லாட்டினா பாய் ஆண்டவரா யாரு அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிப்போம். என் அன்புக்குரியவர்களே, கிருபை இருக்கும் பொழுது அந்த முள்ளை நாம் என்ன செய்கிறோம்? மேற்கொள்ளுகிறோம். ஆமென். அதை தாண்டி செல்லக்கூடிய கிருபை, அந்த பலனை அந்த கிருபை உண்டாக்குகிறது. உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று போட்டப்பட்டிருக்கிறதா? பூரணமாய் என்றால் என்ன அர்த்தம்? அந்த முள்ளை தாங்கக்கூடிய அல்லது அந்த முள்ளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை அவர் கொடுக்கிறார். இதையெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி என்ன செய்யாது, புரியாது. மாம்ச உணர்வோடு தான் எல்லாத்தையும் சிந்திக்க ஆரம்பிப்போம். மாம்ச உணர்வோடு தான். கிருபையின் ஆழம் பெரியது, கிருபையின் சாரம் பெரியது. அதனால் தான் கர்த்தர் சொல்றாரு, அவர் அதிகமான, சொல்லுங்க சத்தமா வாய் திறந்து, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. உங்கள் மேல் என் மேல் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதற்கு சான்று என்ன? அவர் அதிக கிருபையை அளிக்கிறான்னு சொல்லல, அதிக கிருபை. அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவர் உங்கள் மேல் என் மேல் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதற்கு அடுத்த சான்று என்ன? பிசாசை உங்களை விட்டு என்னை விட்டு என்ன செய்கிறார்? அவர் விரட்டி அடிக்கிறார். சாத்தானுக்கு தெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் உங்களை என்னை அவன் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்பட்ட என்னையும் உங்களையும் பிசாசு எந்த விதத்திலும் தொட முடியாது. அவர்
வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதற்கு சான்று பிசாசை உங்களை விட்டு என்னை விட்டு விரட்டி அடிக்கிறபடினால அங்க என்ன வாசிக்கிறோம்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் போகுது. அப்ப நான் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனால என்று அர்த்தம் இல்ல. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது ஆவியானவர் அங்க வேலை செய்கிறார் உள்ள. ஆமாவா இல்லையா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் என்பதற்கு இரண்டாவது சான்று என்ன? பிசாசு என்ன செய்கிறாரு? நம்மை விட்டு விரட்டி அடிக்கிறார். அடுத்து மூன்றாவது 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறாராம். என்ன? அவர் வைராக்கியமா இருக்கிறார் என்பதற்கு சான்று என்ன? அவர் கூடவே உங்களோடும் என்னோடும் சேர்ந்தே இருக்கிறார். அவர் விலகி போவதே இல்லை. அடுத்து கீழே வாசிங்க. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் மேல் என் மேல் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதற்கு அடுத்த முக்கியமான சான்று என்ன? உயர்த்துகிற கர்த்தர். அவர் யாருங்க? சொல்லுங்க சத்தமா. உயர்த்துகிறார். ஒன்று என்ன சொன்னேன்? அதிகமான கிருபையை அளிக்கிறார். இரண்டாவது பிசாசை உங்களை விட்டு என்னை விட்டு விரட்டி அடிக்கிறார். மூன்றாவது உங்களிடத்தில் சேர்ந்தே இருக்க விரும்புகிறார். நான்காவது அவர் நம்மை உயர்த்துகிறார். ஆமென். அவர் நம்மிடத்தில் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றுகள். இன்னும் ஏராளமான சான்றுகள் உண்டு. அவர் நம்மிடத்திலே வைராக்கியமாய் இருந்து இவைகளை செய்கிறாரே, நாம் அவரிடத்திலே வைராக்கியமாய் இருந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் சத்தமா சொல்லாமே அவரிடத்திலே. கவனிங்க, அநேகர் இரண்டு வழி பாதையை விரும்புகிறதே இல்லை. என்ன? அவரும் ஆண்டவருடைய உத்தரவாதத்தை செய்கிறார், நாமும் நாம் என்ன செய்யணும்? அந்த உத்தரவாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டியதை முற்றிலுமாய் மறந்து போகிறார்கள். மறந்து போய் அவர் செய்ய வேண்டியதை மட்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அது போல போதனைகளும் நிறைய வந்துருச்சு. கிருபை உபதேசம் என்று சொல்லி வேதத்திலே கூறியிருக்கிற கிருபைக்கு தவறான ஒரு அர்த்தத்தை சொல்லி வித்தியாசமாய் போதிக்கிறதை பார்க்கிறோம். என்ன போதனை? அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீ ஆலயத்துக்கு வந்து காணிக்கை கொடுத்தா மட்டும் போதும். நீ ஆலயத்துக்கு வந்து என்ன கொடுத்தா போதும்? பாவம் செய்யறியா செஞ்சுக்க. எப்படி? பாவம் செஞ்சா செஞ்சுக்க. ஊரை சுத்துறியா சுத்துக்க. இஷ்டத்துக்கு வாழ்றியா வாழ்ந்துக்க. என்ன எப்படி வேணா இருந்துக்க. ஆனா நீ ஆலயத்துக்கு வந்து நீ என்ன பண்ணணும்? காணிக்கை கொடுத்துரு. நம்ம ஒண்ணு அவர் செஞ்சுட்டார் எல்லாத்தையும். எப்படி? இது போன்ற ராங்கான போதனைகளை போதித்துக் கொண்டு ஒரு வழி பாதையை மட்டும் அநேக கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். என்ன? நாம் வாழ வேண்டியதை என்ன செய்யறது இல்லை, போதிக்கிறதே இல்லை, அதை சொல்றதே இல்லை. அப்படியே அவர்கள் பேசுகிற அந்த வசனத்தில் இருந்துச்சுன்னா அதை லைட்டா சொல்லிட்டு விட்டுறது. அதை என்ன செய்யறது? லைட்டா சொல்லிட்டு. அவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நாமும் வைராக்கிய வாஞ்சையா இருக்க வேண்டாமா? ஆமென். நாமும் வைராக்கிய வாஞ்சையா இருக்க வேண்டாமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வைராக்கிய வாஞ்சையாய், நாம் அவர் மேல் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய அந்த வழி எது?
வாசியுங்கள். 6ஆம் வசனம் 10ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஆண்டவரிடத்திலே வைராக்கியமாய் இருக்கிறோம் என்பதை காட்டக்கூடிய வழி என்ன? ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரையே நாம் உயர்த்த வேண்டும். ஆமென். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கூர்மையா கேளுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னது? பெருமைப்படாமல் அவரே எல்லாவற்றிற்கும் காரணர் என்பதை செயலிலே காட்ட வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரே எல்லா நன்மைக்கும் காரணர் என்று சொல்ல வேண்டும். எப்படிங்க? அவரே எல்லா நன்மைக்கும். ஆண்டவருடைய ஸ்தானத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ள சொல்லுங்க. அநேக வேளைகளிலே கிருபை அளிக்கிற ஆண்டவரை, உயர்த்துகிற ஆண்டவரை, எப்படிங்க? கிருபை அளிக்கிற ஆண்டவரை, உயர்த்துகிற ஆண்டவரை ஒதுக்கிவிட்டு தாழ்ச்சிக்கு மட்டுமே அவரை காரணமாய் சொல்லி, எப்படி? தாழ்ச்சிக்கு மட்டுமே. நான் இப்படி ஆயிட்டேன், ஆண்டவர் தான் காரணம். நான் இப்படி ஆயிட்டேன், ஆண்டவர் தான் காரணம். நான் இப்படி ஆயிட்டேன் என்று தாழ்ச்சிக்கு மட்டுமே ஆண்டவரை காரணமாய் சொல்லி சொல்லி நன்மைக்கும் உயர்வுக்கும் நம்மை காரணமாய் சிந்திக்கிறதுனாலே என்ன? நான் வேலை பார்த்தேன், இவ்வளவு சம்பளம், நான் வேலை பார்க்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் அப்படி இருக்கேன், நான் முயற்சி. நன்மைக்கும் உயர்வுக்கும் நம்மை காரணமாய் சிந்திக்கிறபடினாலே தான் உயர்வின் மத்தியிலே உராய்வு ஏற்படுகிறது. சந்தோஷத்தின் மத்தியிலும் சங்காரம் உண்டாகிறது. அது நிம்மதியான சந்தோஷமா இல்லை, நிம்மதியான உயர்வா இல்லை. காரணம் என்ன? தாழ்ச்சிக்கு ஆண்டவர் காரணம், உயர்வுக்கு யார்? நம்மை காரணமாய் காட்டுகிறோம். ஆனால் வைராக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை உயர்வுக்கு அவர் காரணம், தாழ்ச்சிக்கு நான், என்னுடைய குறைவு, ஏன் நான் ஆண்டவருக்கு விரோதமா நடந்துக்கிட்டேன் என்ற உணர்வு இருக்கும். அவர் மேலே உங்களுக்கு எனக்கும் வைராக்கியம் உண்டு என்பது உண்மையானால் இப்படி வரணும் பிஹேவியர். எப்படி உயர்வுக்கு என் தெய்வம் தான் காரணம், தாழ்ச்சிக்கு தான் நான் காரணம். இன்னைக்கு அப்படியே உல்டாவா தான் இருக்கு. என்ன? ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சா, ஆண்டவர் என்னை விட்டுட்டார், ஆண்டவர் தான் காரணம், ஆண்டவர் தான் காரணம். ஒரு சிக்கல் வந்துருச்சா, ஆண்டவர் விட்டுட்டார், ஆண்டவர் விட்டுட்டார். வாயில மூச்சுக்கு 300 தடவை. வேதம் அறியாத மக்கள் பேசினால் கூட அதை நாம் பொறுத்து கொள்ள முடியும். சத்தியத்தை கேட்டவர்கள் கூட புரியாதபடிக்கு தாழ்ச்சி உண்டானால், பிரச்சனை உண்டானால், சோர்வு உண்டானால் ஆண்டவர் தான் சொல்லி 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 அதன் மத்தியில ஏதாவது கொஞ்சம் உயர்வு வந்துருச்சுன்னா, ஆமா ஆமா நான் தான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன்ல, அதுக்கு தான் வந்திருக்குது. குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ? எங்க பிரயாசம் அவசியம். பிரயாசப்படும்படியான அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறாருங்க. இல்லாட்டி உங்களுக்கு எனக்கும் முயற்சினால என்னன்னு தெரியாது. வெறுமனே ஒரு ஜடமாய் இருந்திருக்க வேண்டியவர்கள் அவருடைய ஜீவ ஆத்துமாவை உள்ளே அவர் வைத்திருக்கிறபடினாலே தான் பிரயாசப்பட வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அந்த முயற்சிக்கு கூட ஆதாரம் அவர். ஆமென். அந்த பிரயாசத்திற்கு அவர் ஆதாரம். அந்த பிரயாசத்தை என்னுடைய உரிமை, நான் தான். ஆனா ஒரு தாழ்ச்சி வந்துடட்டும், உடனே ஆண்டவர் மேல சாடுறது பயங்கரமா. அது அவர் மேலே வைராக்கியமாய் இருப்பதல்ல. அவர் மேலே வைராக்கியமாய் இருப்பது என்ன? எல்லா உயர்வுக்கும் அவரே. தாழ்ச்சி வருதா, அதுக்கு நான் காரணம். அதுக்கு நான் காரணம். என் அன்புக்குரியவர்களே, உயர்வுக்கு மத்தியிலே
உராய்வு உண்டாவதும், சந்தோஷத்திற்கு மத்தியிலே சங்காரம் உண்டாவதும் நம் கையிலே தான் இருக்கிறது. அந்த சங்காரத்தை நம்மால் நிறுத்த முடியும், அந்த உராய்வை நம்மால் நிறுத்த முடியும். எப்படி? ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என் உயர்வுக்கு, என் வாழ்க்கைக்கு, என் ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் நீங்க தான் காரணம். நான் என்னை தாழ்மைப்படுத்துறேன், நான் என்னை தாழ்மைப்படுத்துறேன். வாழ்க்கையில அங்கங்கே தாழ்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. அதுக்கு நீர் அல்ல, அதற்கு நானும் என் ஜனங்களும், நானும் என் குடும்பம். இப்படிப்பட்ட உத்தம உணர்வு இருப்பதுதான் நாம் அவர் மேலே வைராக்கியமாய் இருக்கிறோம் என்பதற்கு சான்று. இரண்டாவது 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவரிடத்திலே வைராக்கியமாய் இருப்பதற்கான இரண்டாவது சான்று என்ன? அவனுடைய வசனங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் நாம் அடிக்கடி பல வருடங்களாய் கேட்டு வருகிற வார்த்தை போலத்தான் இருக்கிறது. ஆனால் திரும்ப திரும்ப அதை கர்த்தர் பேசுகிறார். என்ன? நீ என் மீது வைராக்கியமாய் இருக்கிறாய் என்றால் நீ என் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க. என் வார்த்தைக்கு அடிபணிய வேண்டும். கீழ்ப்படிவது என்பது தாழ்ந்து போவதல்ல. எப்படிங்க? சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்றால் தாழ்ச்சி போல, தாழ்மையா போவது, தாழ்ந்து போவது. கீழ்ப்படிதல் என்பது உயர்படிக்கு செல்வது. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை அநேகர் கீழே விழுவது போன்று சிந்தித்து விடுறாங்க. எப்படிங்க? கீழே சொல்லுங்க சத்தமா. அப்படி அல்ல. கீழ்ப்படிதல் என்பது எழும்பி நிற்பது. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து அவர் மேல் உள்ள வைராக்கியத்தை என்ன செய்யணும்? காட்டணும். நான் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கேன். ஒரு வசனத்துக்கும் கீழ்ப்படிதில்லை, அது ஏமாத்து வேலை. கீழ்ப்படிவது என்பது வாயில அதாவது நான் ஆண்டவர் மேலே வைராக்கியமாய் இருக்க என்பது வாயில என்ன செய்ய வேணாம்? சொல்ல வேணாம். கீழ்ப்படிதல் மூலமா அதை காட்டுங்க. என்ன கீழ்ப்படிதல்? அவருடைய வசனங்களுக்கு ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நீங்கள் வேதத்தை தியானிக்கிற பொழுது, கூட்டங்களில் இருக்க பொழுது, ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அதற்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிய வேண்டாமா? அநேக ஏராளமான தேவ பிள்ளைகள் அரைகுறையாய் கீழ்ப்படிந்து விட்டு அது முழுமையான கீழ்ப்படிதலை போல ஃபீல் பண்ணிக்கிறாங்க. எப்படிங்க? சொல்லுங்க. அரைகுறையான கீழ்ப்படிதல் அல்லது தாமதமான கீழ்ப்படிதல் உண்மையான கீழ்ப்படிதலே அல்ல. என் அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதல் அவனுடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அவர் என்ன பேசுகிறார்? மகனே, இப்படி இருக்க வேண்டும் ஐயா, இப்படி இருக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப எத்தனை முறை பேசியிருக்கிறார். கீழ்ப்படுகிற உணர்வு இருந்தால் நான் கீழ்ப்படுகிறேன் வாயில சொல்ல வேண்டாம், அந்த வார்த்தைக்கு முன்பதாக அடிபணிந்து வாழ்க்கையை அதற்கு நேராய் மாற்றிக்கொள்ள வேண்டாமா? பெரிய பெரிய உதாரணங்கள் வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துங்க. கோபப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டு பேசுறாரா இல்லையா? ஆனா வீட்டில் நம்ம என்ன செய்யறோம்? கோபப்படுறோமா இல்லையா? கோபங்கள் உச்ச கட்டத்திற்கு ஏறுகிறது. அவங்ககிட்ட கோபம், இவங்ககிட்ட கோபம், வீட்டுக்குள்ள கோபம், வெளியவும் கோபம். அந்த வீட்டில் கோபம், இந்த வீட்டுக்கு எதிரா, அந்த வீட்டுக்கு எதிரா. பேர் என்னது நமக்கு? கிறிஸ்தவர்கள். அம்மா, அந்த அந்த ஐயாவுக்கு, அந்த சாருக்கு கோபம் வந்தா ஒருத்தர் நிக்க முடியாது முன்னாடி. அந்த அம்மாவுக்கு வெக்கமா இல்லையா? என்ன கீழ்ப்படிஞ்சிருக்க? அப்ப அவர் மேலே நாம் வைராக்கியமாய் இருப்பதற்கு சான்று என்ன? கோபப்படாதே என்று கர்த்தர் பல முறை சொல்லியிருக்கிறாரே, அதற்கு கீழ்ப்படிய வேண்டாமா? கோபத்துக்கு பதிலாக பொறுமை அல்லவா இருக்க வேண்டும். அது நீடிய பொறுமையோடு அன்பு இருக்க வேண்டுமே, சாந்தம் இருக்க வேண்டுமே, இச்சையடக்கம் இருக்க வேண்டுமே, விசுவாசம் இருக்க வேண்டுமே. இதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கவில்லையா?
எத்தனை முறை போதித்துக் கொண்டிருக்கிறார்? கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்றால் வாழ்க்கை அழகாய் மாறி இருக்க வேண்டுமே. அழகு என்ற உடனே ஃபேஸிலே போடுகிற அவைகளை சொல்லவில்லை. குண அழகு, குணத்திலே அழகு. கோபங்கள் குறைந்து, எரிச்சல் குறைந்து, பொறாமை குறைந்து, வீண் பேச்சு நீங்கி. எங்கே இருக்கிறது கீழ்ப்படிதல்? ஆண்டாண்டு காலமாக விசுவாசி என்ற அந்த பெயரிலே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமே. நான் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கேன். எங்க வைராக்கியமா இருக்கும்? வாயில சொல்ல வேணாம், குணத்துல காட்டுங்க. குணத்துல கோபத்தை குறைங்க, எரிச்சலை குறைங்க, பொறாமையை விடுங்க, பாவமான சிந்தனைகளை விடுங்க. எப்படிங்க விடுங்க? வசனத்தை ஃபர்ஸ்ட் கேளுங்க, உள்ள அனுப்புங்க. அந்த வசனத்தை காதுக்குள்ள விடாதீங்க, இருதயத்திற்குள்ள விடுங்க. ஆலயத்துக்குள்ள உட்கார்ற வரைக்கும் ஆண்டவரேன்னு உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே பேசுங்கன்னு உட்கார்ந்துட்டு, வீட்டுக்கு போன உடனே ஒரு உலக மனுஷி போல அல்லது உலக மனுஷன் போல இருப்பது அவர் மேல் நாம் வைராக்கியமா இல்லை என்பதை காட்டுகிறது. எதற்கு கீழ்ப்படிந்தோம்? சீரியலை விட்டுட்டோமா? விட்டாச்சா சீரியல? ஆவுன்னு சொல்லி ஆலயத்துல நான் கிறிஸ்தவன் நான் அப்படி ஜெபிப்பேன் இப்படி ஜெபிப்பேன். ஆனா ஆஃப்டர் ஆல் ஒரு சீரியலை உங்களால என்னால என்ன செய்ய முடியல? விட முடியல. ஒரு சினிமா விட முடியல, சினிமா பாட்டை விட முடியல. வெக்கமில்லாத கிறிஸ்தவர்கள் இவ்வளவு உள்ள வச்சுக்கிட்டு நான் வைராக்கியமா இருப்பேன், நான் கிறிஸ்தவன். வெக்கக்கேடு. கீழ்ப்படிவது என்பது அடிபணிவது. எஸ் லார்ட், நான் உமக்கு சொந்தமானவன். உடனே வில்லங்கமா யோசிக்கிறது. சினிமா பார்க்கறது பாவமா இல்லையா? ஆர்கியூமெண்ட்டுக்கு வர்றது எப்படி? சினிமா பாட்டு கேட்கிறது பாவமா இல்லையா? சினிமா பார்க்கலாமா வேண்டாமா? சீரியல் பார்க்கலாமா வேண்டாமா? ஆர்கியூமெண்ட்டுக்கு நாங்க ஆள் கிடையாது. வேத வசனத்தை நன்றாய் ஆராய்ந்துதான் உங்களுக்கு போதிக்கிறோம். சினிமா பாட்டை விட்டோமா? கோபத்தை விட்டோமா? எரிச்சலை விட்டோமா? பொறாமை விட்டுட்டோமா? யோசிச்சு பாருங்க. உண்மையா இருக்கிறோமா? வீட்டுக்கு உண்மையா இருக்கிறோமா? ஆலயத்துக்கு உண்மையா இருக்கிறோமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் பல முறை ஆண்டவர் பேசினதுதான். திரும்ப திரும்ப கேட்பது மட்டும் நமக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கு. மாத்திக்கிறதுக்கு சிந்தை வரமாட்டேங்குது. என்ன? ஐயோ, திரும்பவும் சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. சீரியல். வெக்கங்கட்ட கிறிஸ்தவர்கள் விடுறதுக்கு சிந்தை வரமாட்டேங்குது. ஆனா திரும்ப அதே பேசுறாங்க. சலிப்பா இருக்கே. ஆவியானவர் இங்கே செய்கிற வேலை என்ன? உங்களையும் என்னையும் தேவ சாயலுக்கொப்பாய் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து என்ன எப்ப பார்த்தாலும் இதை செய்யாதன்னு, செல்போனை நோண்டாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேப்பா சொன்னா, சரி என் பையன் திரும்ப சொல்றான், நான் சொல்ல மாட்டேன், விட்டுருவீங்களா? சொல்லுங்க. உங்க பிள்ளை இல்லையா? டேய், செல் பைத்தியமா இருக்காதரா, செல்ல விடுறா. ஆனா ஆண்டவர் மட்டும் என்ன செய்யக்கூடாது? நம்மகிட்ட சலிப்பா இருக்கு, எப்ப பார்த்தாலும் விட்டுருவோமே. விட்டுட்டா அவர் சொல்ல மாட்டாரே. ஆமென் சொல்லுங்க. குணம் மாறிட்டா அவர் சொல்ல மாட்டாரே, அவர் பேச மாட்டாரே. கீழ்ப்படியாமை தான் அனைத்து வீழ்ச்சிகளுக்கும் காரணம். கீழ்ப்படியாமை அரைகுறை கீழ்ப்படிதலை முழுமையான கீழ்ப்படிதலா சிந்திக்காதீங்க. தாமதமான கீழ்ப்படிதலை முழுமையான கீழ்ப்படிதலாய் சிந்திக்காதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் மீண்டும் இறங்கி வர போறாரு. ஆமென். கேட்பாரு, என்கிட்ட கேட்பாரு. உன்னை ஒரு சபைக்கு போதகனா வச்சேன், ஒழுங்கா டீச் பண்ணையா? ஒழுங்கா கேட்டாங்களான்னு அவர் கேட்க மாட்டார். நீ ஒழுங்கா டீச் பண்ணையா, ஒழுங்கா வாழ்ந்தையா, டீச் பண்ணையான்னு கேட்பாரு. நீ டீச் பண்றத ஒழுங்கா வாழ்ந்தையான்னு கேட்பாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே
ஓரளவிற்கு வாழ நான் முயற்சி பண்றேன், டீச் பண்ணேன், எந்த போதனையும் நான் என்ன செய்யல, மூடி மறைக்கல. எங்க மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் என்ன செஞ்சிருவேன், உங்ககிட்ட வந்து என்ன கேட்பாரு, நான் பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தையான்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்ல போறோம் சொல்லுங்க? ஆண்டவர் சீக்கிரமா இறங்கி வந்து தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் அவர் நியாயம் செய்ய போறாரு. என் அன்புக்குரியவர்கள், அநேகர் தேவ வார்த்தைகளை முக்கியப்படுத்துறதே இல்லை, கீழ்ப்படிய தீர்மானம் எடுப்பான். அவர் மேலே வைராக்கியம் இருப்பதை கீழ்ப்படிந்து காட்டுவோம். ஆமென். எப்படிங்க கீழ்ப்படிந்து காட்டுவோம். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினாலே தான் கீழ்ப்படிய சொல்றாரு. ஏன்? கீழ்ப்படிய வச்சு உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிவோம். மூன்றாவது அந்த 7ஆம் வசனம், திரும்ப 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். என்னங்க? எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? அவர் தெய்வம் கடவுள் நம்மேலே வைராக்கியமா இருக்கிறார் என்பதை அவர் காட்டுகிறார். எப்படி? அதிகமான கிருபை என்ன செய்யறாரு? அளிக்கிறாரு. கூடவே இருக்க விரும்புகிறாரு, உயர்த்துகிறாரு. அப்புறம் சாத்தானை விரட்டி அடிக்கிறாரு. நாம் அவர் மேல் வைராக்கியமா இருப்பதற்கு மூன்றாவது சான்று என்ன இருக்க வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஏங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்? அவன் பாவம் இல்லையா? அவனை போய் என்ன செய்ய சொல்றீங்க? பேர் என்னது? லூசிஃபர். என்ன பேரு? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? விடிவெள்ளி நட்சத்திரம். அழகான பெயர். அவனுக்கு வேதம் சூட்டுகிற அந்த பெயர் என்ன? பிசாசு. ஏன் அப்படி சூட்டுறது? என்ன காரணம்? ஏன் உங்களையும் என்னையும் பார்த்து நீங்க பிசாசுக்கு ஏன் சொல்லுது? பிசாசு யார்? தேவனை மீறினவன். அவன் யாருங்க? ரிபல்லியஸா இருந்தவன். என்னங்க? முரட்டாட்டம் உள்ளவனாய் தேவ வார்த்தைகளை மீறினவன். யாருங்க அவன்? சொல்லுங்க சத்தமா. தேவ சித்தத்தை மதிக்காதவன், தேவ திட்டத்தை சீர்குலைத்தவன். தேவ திட்டத்தை, பேர் அழகான பேர், லூசிஃபர், விடிவெள்ளி நட்சத்திரம், அழகானவன். ஆனா தான் மேலேயே அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? மண்ணை வாரி போட்டுக்கிட்டான். ஏன் தெரியுமா? தேவ திட்டத்தை சீர்குலைத்தவன், தேவ வார்த்தைகளை மீறினவன், தேவ சித்தத்தை மதிக்காதவனாயிருந்தவன். அப்படிப்பட்டவனுக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடமே இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அவனோடு ஒத்து போகவே கூடாது. அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென், சத்தமா சொல்லுங்க. சாத்தானுக்கு உள்ளே இருக்கிற உணர்வு போல நம்மில இருக்க தேவ திட்டத்தை சீர்குலைச்சவே, தேவ வார்த்தைகளை மீறினவே, இதெல்லாம் பார்த்தோம். ஆமா, இது அப்படி இருந்துட்டா நம்ம ஏன் அவனுக்கு ஏத்து நிக்கணும்? ஏன் தெரியுமா? கவனிங்க, சாத்தானுடைய பிரதான வேலையே என்ன? நம்மை சீர்குலைப்பது தான். எப்படிங்க? நம்மை ஆண்டவருக்கும் தேவ மக்களுக்கும் இடைவெளி உண்டாக்குவது. எப்படிங்க? ஆண்டவருக்கும் இடைவெளி உண்டாக்குவது. என்ன? வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்கிட்ட யாரும் பேசுறது இல்லை, நான் மட்டும் தனியா இருக்கிறேன். அதற்கு என்ன சொன்னேன்? ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவர் நம்ம இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு ஆளும் பேசிக்கிட்டே இருப்பான். என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? அவர் உன்னிடத்துல வைராக்கியமா இல்ல. எப்படிங்க?
என்ற எண்ணத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான். உனக்கு அவர் கிருபை கிடையாது. உனக்கு நீ யார்? விழுந்து போனவன். நீ யாரு? வீழ்ச்சி அடைஞ்சவன். நீ தேற மாட்ட அப்படின்னு பிசாசு என்ன செஞ்சுட்டு இருப்பான்? காதுல வந்து ஓதிக்கிட்டே இருப்பான், விடமாட்டான். ஏன்னா விசுவாச உணர்வுகள், விசுவாச வார்த்தைகள் ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே உண்டாகும் பொழுது தேவனோடு கூட இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்டி சேர்றோம். தேவனோடு சேராம இருக்கணும்னா விசுவாசமற்ற துன்மார்க்க வார்த்தைகளை உங்க உள்ளத்துல என்ன செய்யணும்? பிசாசு போடணும். அது என்ன? அவர் கிருபைலாம் உனக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. நீ விழுந்து போனவே, நீ எல்லாம் தேற மாட்ட ஆண்டு சொல்றாரு. எதிர்த்து நில்லு. ஆமென். ஏன்னா நீ என் மேல, அதாவது தேவன் மேல நீ வைராக்கியமாய் இருக்கிறாய் என்பதை காட்டுகிற மூன்றாவது என்ன? எதிர்த்து நில்ல அவனை. யாருங்க? அது மட்டுமல்ல, பிசாசு இன்னொரு எண்ணத்தையும் விதப்பா. என்ன தெரியுமா? தேவனை தேடினால் கஷ்டமா வரும். என்ன வரும்? கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், ரொம்ப கஷ்டம் வரும். வீழ்ச்சியான, தாழ்ச்சியான அல்லது பலவீனமான சிந்தனைகளையே உள்ள போட்டு என்ன செய்வான்? விதைத்து கொண்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே அல்லது உடன் விசுவாசிகளோ வாயை ஓப்பன் பண்ணாலே என்னதான் வரும்? சிலருக்கு வீழ்ச்சியான வார்த்தைகள், சோகமான வார்த்தைகள். ஒரு ஹாப்பியான வார்த்தை என்ன செய்யாது? இதெல்லாம் பிசாசு விதைக்கிறது. அன்னு சொல்றாரு, எதிர்த்து நில்ல அந்த பிசாச. என்ன செய்ய? உன்னைய தாழ்மையா இருக்க வைக்கிற மாதிரி இருக்க வச்சு பெருமையா உன்னைய மாத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு ஆண்டவர். அவனுக்கு எதிர்த்து நில்ல. எப்படி உன்னைய தாழ்மையா இருக்கிறது போல, நான் ஒண்ணுக்கு இல்ல ஒண்ணு, ஐயோ நான் அப்படி இப்படி சிந்திக்க பேச வச்சு பெருமையை அதன் வழியாய் உருவாக்குகிற வேலையை பிசாசு செஞ்சுட்டு இருக்கான். நீ என் மேல நீ வைராக்கிய வாஞ்சையா இருந்தா அந்த சத்துருவை என்ன செய்ய? எதிர்த்து நெல்ல. எதிர்த்து நெல்ல. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனையில ஆண்டவரை தேடுனா கொஞ்சம் கஷ்டம், ஆண்டவரை தேடுனா வியாதி. நான் முன்னாடியே சொன்னேன், கஷ்டமும் பாடுகளும் உங்களையும் என்னையும் உருவாக்குகிற ஒன்று. எப்படிங்க? பாடுகளும் உருவாக்குகிற ஒன்று. ஆண்டவரை தேடுவதாலே அந்த பாடுகள் அது வரவில்லை, மாறாக நம்முடைய குறைவுகளாலே அந்த தீமையை கர்த்தர் என்னவாய் மாற்றாரு? நன்மையா மாற்றாரு. வாயை ஓப்பன் பண்ணனே. நான் ஜோம் பண்ண உட்கார்ந்தேனா உடனே இப்படி ஆயிப்போச்சு. நான் வேதவாசிக்க உட்கார்ந்தேனா உடனே இப்படி ஆயிப்போச்சு. நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேனா உடனே இப்படி ஆயிப்போச்சு. சிலருக்கு சாப்பிட்ட உடனே என்ன செய்யும்? வயிறு வலிக்கும். விட்டுருவோமா? சாப்பாடு விட்டுருவோமா? சாப்பிட்டோன்னே வயிற்ற வலிக்க, எங்கடா பாத்ரூமை தேடுறது? ஐயோ பாத்ரூம் ஏன்? என்னடா சாப்பிட்டோன்னே வலிக்குது. ஆமா, இனிமேல் நான் சாப்பிட வேணான்னு யோசிச்சிருக்கேன். ஏன் வலிக்குது? எதனால வலிக்குது? ஒழுங்கா என்ன செய்யல? மென்று சாப்பிடல, ஹெல்த்தியா இருக்கல, உடற்பயிற்சி செய்யறதில்ல, காய்கறி சாப்பிட்றதில்ல ஒழுங்கா, என்ன கிடைக்குதோ அப்படியே மொக்குறது விறுவிறுன்னு. அப்புறம் வீட்டில் எல்லாவது அம்மாவோ அப்பாவோ அல்லது புருஷன் மனைவி யாராவது ஒழுங்காக செஞ்சு அதை சாப்பிட்டோன்னே, இந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னு தான் எனக்கு வயிறு வலிக்கு. ஏன்னு தெரியலை. ஒழுங்கான சாப்பாடு. அதுக்கு முன்னாடி நம்ம வித்தியாசமா இருந்திருக்கிறோமே, ஆரோக்கியத்தை பேணி காக்கலையேன்னு சிந்த வரல. இந்த சாப்பாடு அது மாதிரி நான் ஜோமனை உட்கார்ந்தேனா, நான் வேத வாசனா உடனே பிசாசுடைய சோதனை வந்துருச்சு. என்ன மெச்சூரிட்டி, என்ன வேத அறிவு? 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அதே மண்ணு மாதிரி வேத அறிவு இருக்குது. என்னத்த வாசம் இப்ப பைபிள? என்ன சத்தியம் கேட்டோம்? 1ஆம் கிளாஸ் பிள்ளை என்ன பேசுமோ அதே மாதிரி பேசுறது. 20 வருஷம் ஆகி ப்ரீகேஜி பிள்ளை பேசுற மாதிரி. வேதத்தின் ஆழங்களை அறிய ஆரம்பிங்க.
கர்த்தரோடு இங்க கவனிங்களேன் என் அன்பு விசுவாசிகளே, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரோடு மாம்ச ரீதியான ஒரு உறவிலே ஐக்கியத்தில் இருக்காதீங்க, வேதம் சார்ந்த உறவில் வாருங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆமென். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்றா போதுமானது, அவர் என்ன செய்வார்? ஓட வச்சிருவார் பிசாசு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இறுதியாக வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 8 வாசிங்க. அதான், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்திலே எனக்கும் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஒன்று என்ன? அவரையே நாம் உயர்த்தணும். இரண்டாவது, அவருடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்து கீழ்ப்படியணும். மூன்றாவது, பிசாசை எதிர்த்து நிற்கிற. நான்காவது, தேவனிடத்தில் சேர்ந்து இருக்க வேண்டும். என்ன? அவரது ஐக்கியத்தை விரும்ப வேண்டும். எப்படிங்க? அவரோடு இருப்பதை வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். எப்படிங்க? அவரோடு தேவனை போல, இயேசுவை போல குணத்தில் இருப்பதை விரும்ப வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு சேர்ந்து இருப்பது என்றால் என்ன? அவருடைய ஐக்கியத்தில், அவரோடு, அவரை தேடுவது, அவருடைய ஆலயத்தில் ஒன்று கூடி வருவது, எல்லாம் அவரோடு சேர்ந்து இருப்பது. இன்னும் அநேக விஷயங்கள் உண்டு, நான் இங்கே முடிக்கிறேன். அவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார்? வைராக்கியம் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் வைராக்கியமா இருப்பது என்ன செய்யணும்? காட்டணுங்க, காட்டணும். அதை காட்டும் பொழுது அவருடைய வைராக்கியம் இன்னும் அதிகமாகும். ஆமென். இன்னும் பெருகும். உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். நாம் எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம்.